நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். செப்டம்பர் 2024 உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் விலாவரியாக நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுனால என்ன நம்ம பண்ணணும், எது அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இனி மேஷராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் பொசிஷன் தான். அந்த ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி அப்படின்னா, பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ஜாப் எப்படி இருக்கும், அந்த ஃபினான்ஸுன்ற சப்ஜெக்டை எப்படி நம்ம அலோகேட் பண்ணிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்னு எடுக்கும்போது உங்களுடைய 10ஆம் வீடு அப்படின்னு சொல்கிறது சனி பகவான். அவர் 11ஆம் வீட்டில் இருக்கிறது பெரிய லாபகரமான ஒரு விஷயங்கள். ஆனாலும் லாபம்தான் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா நிறைய மேஷராசி அன்பர்கள் சொல்கிறது என்ன, மேடம் எல்லாருமே சொல்கிறாங்க நல்லா இருக்குன்னு, ஆனால் அந்தளவுக்கு இல்லையே அப்படின்றது நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுடைய 12ஆம் வீட்டில் ராகு இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, மைண்டை ரொம்ப ஆசிலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை தீர்க்கமாக போகிறதுக்கு முன்னாடி அதை பெருக்கி விட்டுரும். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு பிரிண்டிங் ப்ராசஸை நீங்கள் மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு வகையில் அப்படியே நிற்காம அதை நிறைய ஆராய்ச்சி, தேவையில்லாத ஆராய்ச்சியை நிறைய தூண்டி விட்டுட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எதுக்குமே ஒரு டைம் பீரியட், நம்ம ஒரு டிசைனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்லெஸ்ஸாக நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ஓகேப்பா இதில் பெஸ்ட் என்ன வந்திருக்கோ அதை மட்டும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிக்கிறது பெரிய ப்ளஸஸ். சரி, இதில் சனி வக்ரம் அப்படின்றது யார் ஜாதகத்தில் பிறக்கும் போது சனி வக்ரகதியில் இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் பிரம்மாண்டமாக இருந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் அப்லிஃப்ட்மெண்ட், நிறைய விஷயங்கள் அவங்க பிஸியாக இருக்காங்க. சரி, ஃபினான்ஷியலி அப்படின்னா இன்னைக்கு பணம் வர்றது மட்டும் இல்லை, ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு ஜாபாக இருக்கட்டும், நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, இன்னும் லாங் டைம் ப்ரமோஷன் என்ன அப்படின்றதுக்கெல்லாம் இந்த மந்த் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது ரொம்ப பிஸியான பீரியட். ஃப்யூச்சரில் பணம் வர்றதுக்கு உண்டான பல விஷயங்கள், பட் ஸ்டில் தேவையான அளவுக்கு பணம் வந்துட்டே இருக்கும். உங்களுடைய கடன் நிச்சயமாக நீங்கள் அடைக்க முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு 6-7 மந்த்ஸில் கண்டிப்பாக உங்களுடைய கடனை 50% அடைச்சிருப்பீங்க. அதுக்கு இன்னும் ப்ளஸ் பவராக தான் இந்த செப்டம்பர் மந்த் இருக்குது. ஸோ இதில் என்னென்னா நிறைய நியூ டெக்னிக்ஸ், நிறைய நியூ ஐடியாஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பிஸ்னஸ் ரீதியாக நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் ஏற்படும். அதே மாதிரி நிறைய பேர் கொஷின் கேட்குறது அபவுட் தி திருமண வாழ்க்கையை பற்றி அண்ட் திருமணத்தை பற்றி. திருமணம் அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் வீட்டை குரு பகவான் இருக்கார். குடும்பம் சம்பந்தமாக இப்போ நிறைய பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயாச்சு. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கீங்க, மேடம் இப்போ முடிஞ்சிடுச்சு, நிச்சயமாயிடுச்சு, இது அதுன்னு. ஸோ அதே தான் கண்டினியூ ஆகும். மேஷராசி மேஷலக்ன அன்பர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் ஸ்டில் கொஞ்சம் இந்த 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா உங்களுடைய 2ஆம் அதிபதி யாரு, உங்களுடைய 7ஆம் அதிபதி யாரு, அவர் சுக்கிரன் இல்லையா, அவர் அவ்வளோ நல்ல ஒரு பொசிஷனில் இல்லை, நீச்சம் அடைஞ்சிருக்கார். அப்படின்னா பவர் இல்லைன்னு அர்த்தம். எப்பயுமே திருமணம் அப்படின்றத அமையறதுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏதோ ஒரு வசீகரம், ஏதோ ஒரு அன்பு, ஏதோ ஒரு சந்தோஷம், அவங்கள பார்க்கும்போதே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுப்பா அப்படின்ற விஷயங்கள் இப்போ நடக்காது. எவ்வளோ நாள், 18ஆம் தேதி வரைக்கும் தான். ஸோ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டு இருங்க. பட் முடிவெடுத்தல் அப்படின்றது 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. அது அமோகமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன்னா 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கலெக்டர ஸ்தானாதிபதி சுக்கிரன் அங்கேயே ஆட்சி பெறார் அப்படின்றதெல்லாம் அவ்வளோ சூப்பர். ஸோ 18க்கு மேலே நீங்கள் பொண்ணு பார்த்துட்டு செஞ்சுட்டு இருந்து உங்களுடைய ரிசல்ட்ஸை 18க்கு மேலே நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பரஸ்பரம் அன்பு, என்னத்தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றது சண்டை சச்சரவுகள் அப்படின்னு இருந்தாலும் அங்கே ஒரு வசீகரம், ஒரு ஃபீலிங்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபீலிங்ஸ் சுக்கிரன் கலத்திர ஸ்தானத்துக்கு ஆட்சி பெறும்போது பிரமாதமாக இருக்கும். அதுதான் அந்யோன்யம், அதுதான் பாண்டேஜ். ஸோ அப்படி இருக்கும்போது திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் இப்போ ஈடெடுத்து ப்ரொசீட் பண்ணுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப நல்ல திசா புத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா 101%, நான் 100%ன்னு சொல்லலை, 101% கண்டிப்பாக அமையுன்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய பேருக்கு போன ராகு கேது பயிற்சியில் நிறைய பிரிவினைகள், புரியாத புதிர், ஏன் கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 10 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் இப்போ நிறைய வந்து அப்போ ப்ராப்ளம் இருந்தது. அது எல்லாமே இந்த 18ஆம் தேதிக்கு அப்புறம் ஒருத்தர் புரியக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்கள் 18th வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த மாதிரி நெகட்டிவாக பிரிஞ்சிருந்தாலோ அல்ல தூரம் இருந்தாலோ அவங்க புரிஞ்சுக்கலன்ற எண்ணம் இருந்தாலோ தயவு செஞ்சு 18ஆம் தேதிக்கு அப்புறம் பர்சனலாக போய் பேசுங்க. மிடில்மேன் அப்படின்றத விட்டுட்டு நீங்கள் அவங்களோட போய் பேசும்போது இப்போ குரு 2ல் உங்களுடைய 8ஆம் வீட்டையும் குரு பார்க்குறார். அது மட்டும் இல்லாமல் இப்போ 3ஆம் வீட்டில் செவ்வாய் உங்கள் ராசிநாதன். அப்படி இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகள் 100% ரிசல்ட் கொடுக்கும், பாசிட்டிவாகவே ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இப்போ எப்படின்னா சண்டை சச்சரவுன்னு போகாமல் ஆகவே ஆகாது செட் ஆகாதுன்னா கூட நீங்கள் போய் பேசும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு மியூச்சுவலாக உங்களுக்கு வந்து டிவர்ஸ் ஆகிடும். ஸோ பெரிய பிரச்சனைக்குள்ளே போகக்கூடிய அமைப்பு எந்த விதத்துலையும் இப்போ இல்லை. ஸோ இந்த ஜூன் 18க்கு மேலே உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். அந்யோன்யத்தில், ஃபினான்ஷியல் பொசிஷனில், உங்களுடைய கெரியரில், உங்களுடைய ஜாபில், ப்ரமோஷனில் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே போகலாம். இதில் புதுமண தம்பதிகள் அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஜூன் 18ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய நீங்கள் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் உங்களுக்குள்ள நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் கோபம், உங்களுடைய தாபம், உங்களுடைய இரிட்டேஷன், வெறுப்பு எல்லாமே குறையக்கூடிய அமைப்பில் பிரமாதமாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கிற திசா புத்திகளை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ பரணியாக இருந்ததுன்னா உங்களுக்கு சுக்கிர திசை நடந்துகிட்ருக்கோம். இதே வந்து அஸ்வினியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அடுத்த திசை நடந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த மேரிட்டல் பாயிண்ட் அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு வந்து இப்போ சுக்கிரனுடைய ஃபீலிங்ஸ் வந்து அந்த மேரிட்டல் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வர்றதுனால இப்போ இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் மனம் விட்டு பேசி புரிதலுக்குரிய காலம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், எவ்வளவுதான் சொத்து சுகங்கள் வாங்கினாலும் அந்த குடும்பம், கணவன், மனைவி, அன்பு அப்படின்றதுக்கு மிஞ்சினது வேற எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட விஷயத்துக்கு இது ரொம்ப அற்புதமான காலகட்டம்ன்றதுனால மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மேரேஜ், அந்யோன்யம் அப்படின்றது மிஸ் பண்ணிடாதீங்க. நட்பு வட்டாரமே இப்போ ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு வரும்போது பார்ட்னர்னா யாரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஜாப்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய ஹையர் அஃபிஷியல், உங்களுடைய கிளைண்ட்ஸ் இதே தான். ஸோ அவங்களோடையுமே உங்களுடைய கருத்துகள் நல்ல பரிமாற்றம் ஏற்படும். ஏன்னா இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் புதன், சூரியன், சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய நிலை. புதன், சூரியன், சுக்கிரன் அப்படின்னு சொல்லும்போது கம்யூனிகேஷன், தெளிவு, அரசு வழி அனுகூலம், உங்களுடைய சொல்லக்கூடிய விஷயங்களுடைய ஈர்ப்பு, பற்று அப்படின்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப செப்டம்பர் மாதம் எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது பெரும் முயற்சிகள் எடுக்க இது வழி கொடுக்கும். ஸோ அப்போ முயற்சி பிளஸ் ஐடியாஸ் பிளஸ் தெளிவு, கவர்மெண்ட்னுடைய கிளிப்பிங் எல்லாமே இருக்கும்போது சந்தோஷத்துக்கு வேற என்ன குறை? இதில் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 6ஆம் வீட்டில் கேது வேற இருக்கு. அப்போ 6ஆம் வீட்டில் கேது இருக்கும்போது எப்படிப்பட்ட நெகட்டிவான கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு இது எல்லாமே வந்து திருப்தியா நிம்மதியா முடியக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கு. ஆனால் 12ல் ராகு இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 12ல் ராகு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை தூண்டி விட்டுரும். நிறைய ஆசைப்படலாம், ஆனால் அபிலாஷை, பேராசைன்றது போயிடும். அந்த இடத்துல மட்டும் உங்களை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. செலவுகளை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஆன் தி ஹோல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மேஷராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கு. சரி, குழந்தைங்கன்னு வரும்போது 5ஆம் வீடு இல்லையா, அந்த 5ஆம் வீட்டில் சூரியன் வந்து ஆட்சி. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா அங்கே புதனும் சேர்றாரு 4 நாளுக்கு பிறகு, செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு பிறகு. ஸோ யாருக்கெல்லாம் 16 வருஷத்துக்கு குழந்தை இல்லைன்னுலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமான குழந்தை உருவாகக்கூடிய மிக 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 அற்புதமான ஒரு காலகட்டம். சனி வக்ரம் பிளஸ் 5ஆம் வீட்டில் உங்களுக்கு சூரியன், புதன், சனியும் பார்க்குறார். அப்போ இது நிறைய விஷயங்கள் ஆர்கனைஸ் ஆகி குழந்தை உருவாகிறதுக்கும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் பாண்டேஜ் நல்லா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ நெகட்டிவ் போயிடுது, பாசிட்டிவும் வருது. சரி, ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இந்த மாதம் வந்து செலவுகள் இருக்கு, செலவுகள் அலைச்சலினால் இருக்கு, சுப செலவாக இருக்கு. அப்படி இருக்கும்போது அலைச்சலினால் டயர்ட்னஸ் வரும், தூக்கமின்மை வரும், ஆங்ஸைட்டி வரும். அதே மாதிரி எப்படிரா இதை சரி பண்றது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு அலோகேஷனால நிறைய வந்து தூக்கமின்மையும் டைஜஷன் ப்ராப்ளமும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுடைய கால்
கால் பாதம் இதெல்லாம் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டு ஸ்லீப்லெஸ் நைட்ஸுன்றது இல்லாமல் டைம்லி ஃபுட் அப்படின்ற விஷயம் இருந்துட்டாலே ரொம்ப ரொம்ப சூப்பர். ஸோ இந்த விஷயத்தை நல்லா சூப்பராக ஜெயிக்கிறதுக்கு, ஏன்னா உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் கூட உங்களுக்கு ஃபேவரபிளாக தான் இருக்குது இந்த மாதம், ஏன்னா குருனுடைய பார்வை இருக்கிறதுனால. ஸோ நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாருடைய ஜாதகத்திலலாம் கேது சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. ஸோ அன்னைக்கு மனசார முதன்மை கடவுள் விநாயகரை வணங்கி முருகப்பெருமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேல் மாறல நீங்கள் கேட்க கேட்க சொல்ல சொல்ல நெகட்டிவ் எல்லாம் தும்சம் போய் ஜெயிச்சு நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான மாசமாவே இந்த செப்டம்பர் மாதம் மேஷராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் பார்த்து மேட்ச் பண்ணி ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் மூவ் பண்ணி நிற்பீங்கன்றதுல எந்தவித டவுட்டுமே இல்லை. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.